மகாபெரிவாழனும் ஸ்ரீ லலிதா ரகசேஷகஸ்திரநாமத்தில் வாக்தேவதைகள் அம்பிகையின் நாமங்களாக சொல்லிக்கொண்டு அவளுடைய அனுகிரகத்தை சொல்லக்கூடிய நாமங்களாக சொல்லி வருகிறார்கள். ஷம்பு மோகினி என்று அற்புதமான அந்த ஷம்பு என்று சொல்லக்கூடிய அற்புதமான அந்த ரூபத்தை மோகிக்கச் செய்த அந்த மோகினி ரூபம் என்று ஒரு பெரிய வரலாறை அந்த காட்சிகளை நாம் நினைவுபடுத்தி பார்த்தோம். அடுத்ததாக அவள் எப்படியெல்லாம் தாங்கிக் கொண்டிருக்கிறாள் இல்லையா இந்த பூமியை, அதற்கு சொல்லக்கூடிய அற்புதமான ஒரு நாமம். ஓம் தராயை நமஹ, ஓம் தராயை நமஹ. இப்போ தர அப்படின்னு சமஸ்கிருதத்தில் சொல்கிறது வைத்து கொண்டிருத்தல், பிடித்து கொண்டிருத்தல், தாங்கி கொண்டிருத்தல் அப்படின்னு சொல்கிறது. அப்போ இங்கே இவள் தாங்கி கொண்டிருக்கிறாள் என்றால் எதை தாங்குபவளாக இருக்கிறாள் என்றால் உலகம் அனைத்தையும் தாங்குபவள். அதனால தான் அவளுக்கு தரா, அனைத்தையும் தாங்குபவளாக அவள் இருக்கிறாள் அப்படின்னு சொல்கிறது. சாதாரணமாக ஒரு சுவாமி அப்படின்னு சொன்னால் கைகளில் என்னென்ன ஆயுதங்களை வைத்து கொண்டிருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அதை வச்சு அவங்களுக்கு ஒரு நாமங்களை நம்ம சொல்லுவோம். இப்போ கங்காதரன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ அங்கே என்ன பண்ணியிருக்காரு, இல்லை தரன் அப்படிங்கிறது அதை தான் தாங்கி பிடித்து கொண்டிருக்கிறார். எதை தாங்கி பிடித்து கொண்டிருக்கிறார் என்றால் கங்கையை தலையில் தாங்கி கொண்டிருப்பதா கங்காதரன் என்று. இதே ஆதி ஆச்சாரியால் ராஜராஜேஸ்வரி அஷ்டகத்தில் அம்பாளை பற்றி சொல்லும் பொழுது அம்பாள் என்னையெல்லாம் கைகளில் ஆயுதங்களை வைத்திருக்கிறாள் என்று அழகாக சொல்லுவார். அம்பா சூல தனு கஷாங்குஷதரி அத்தேந்து பிம்பாதரி அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை தரி அப்படின்னா முதல்ல ஒரு தரித்து கொண்டிருக்கிறார், இன்னொன்றைய தரித்து கொண்டிருக்கிறார் என்று 2 முறை சொல்கிறார். அப்போ முதல் என்ன வச்சிருக்கா அப்படின்னா சூலம், வில், கசம் அப்படின்னு சொல்லக்கூடிய பாசம், அடுத்தது அங்குஷம், இதை கைகளில் தாங்கிக் கொண்டிருக்கிறார். அடுத்ததாக அத்தேந்து பிம்பம், பாதி சந்திர பிம்பம். இந்த பாதி சந்திர பிம்பம் அப்படின்னு சொன்னோடனே நமக்கு ஞாபகம் வருவது அந்த சந்திரமௌலீஸ்வரர். அவளுக்கு இங்கே இவள் பாரியை இல்லையா, பத்தினி இல்லையா? அப்படி என்றால் அவளுக்கும் அதில் சரிபாதியாக இருப்பதால் அவள் அதை தலையில் தரித்து கொண்டிருக்கிறாள் என்று சொல்கிறார்கள். அந்த அர்த்தநாரீஸ்வர ரூபம் நமக்கு கண்களில் தெரியும். அந்த அர்த்தநாரீஸ்வர ரூபத்தில் அவள் இருக்கக்கூடிய அந்த பகுதியில் தானே அந்த அத்தேந்த பிம்பம் இருக்கிறது. ஆக அவளுடைய ஸ்வரூபம் அப்படிங்கிறது நமக்கு புரியுது. அதனால தான் இவளுக்கு சந்திரமௌலீஸ்வரி அப்படின்னு பெயர் வருது. ஆக இந்த குணாதிசயம், தாங்கி பிடிக்கக்கூடிய குணாதிசயம் யாருக்கு இருக்கின்றால் பூமிக்கு இருப்பதால் பூமி என்றும் இவளை அர்த்தம் செய்யலாம். ஏனென்றால் வாஸ்தவத்தில் இவள் தானே பூமியாக இருக்கிறாள். முதல்ல பார்த்தோமே மாயா மதுமதி மகி அப்படின்னு சொல்லிட்டு பூமியாக அப்படின்னு இது அழகாக சொல்லுவாங்க. லகாராத் பிருத்வி தேவி சசைல வனகானனா பஞ்சாஷத் பீட சர்வே அப்படின்னு ஆரம்பித்து முடிக்கிற பரா அப்படின்னு முடிப்பாங்க. லகாரம் என்ற அக்ஷரம் பிருத்வி தேவியை குறிக்குதுன்னு சொல்கிறாங்க. அம்பாளினுடைய வீட்சாட்சர மந்திரத்தில் இருக்கக்கூடிய அக்ஷரம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் நம்மளுக்கு சொல்லும் பொழுது பஞ்சாசத் பீட ரூபிணின்னு அவளுக்கு அழகாக அந்த நாமத்தை சொல்லி சொல்லி நாம் அவளை வாழ்த்துகின்றோம், அவளை வணங்குகின்றோம். அப்படிப்பட்டவள் தான் இங்கு தரா என்று சொல்லக்கூடிய தாங்குபவளாக இருக்கிறார். மகாபெரியவா சரணம்.